ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். ரொம்ப நாளாக வீடியோவே போடலை. ஏன்னு உங்களுக்கே தெரியும், போர் பதற்றம். அதாவது எங்களுக்கு லீவில் இருந்தவங்களாம் ரீகால் பண்ணியாச்சு. யாருக்குமே லீவு கிடையாது, எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு. ஒன்லி இங்கே வந்துட்டு எல்லா பேரும் அந்த போருக்கான தயார் வேலைகள் அனைத்தையும் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். போருக்கான வேலைகளுக்காக நாங்கள் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அது இல்லாமல் ஸ்டாண்ட் பையில் இருக்கோம். சரிங்களா, எப்போ வேணாலும் அழைப்பு வந்தால் போருக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்கிறோம். டெய்லி ட்ரில், அதாவது அந்த போருக்குரிய ஒர்க்கு, அந்த நிஜமாகவே போர் வந்தால் என்னென்ன மாதிரிலாம் நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதுக்குரிய ஒரு ஒரு ஒத்திகை அப்படி சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஒத்திகைன்னுவாங்க இல்லையா, அது மாதிரி ஒரு ஒத்திகை நாங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அதுக்குள்ளே ட்ரில்லை நாங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதனால் டே ஃபுல்லாக நாங்கள் டே நைட் சொல்லப்போனால் டே நைட் ஃபுல்லாக நாங்கள் பிஸியாக தான் இருக்கிறோம். ஸோ இந்த பிஸியில் வீடியோ போடுறது அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் இந்த வேலைகள் தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதனால் நாங்கள் அந்த இதில் பிஸியாக இருக்கலாம், வீடியோ போடல. உங்களுக்கே தெரியும், இந்தியா வந்துட்டு பாகிஸ்தானோட அந்த தீவிரவாதிகளோட முகாம்கள், அந்த தீவிரவாதிகள் தங்கியிருக்க இடங்கள் மற்றும் அவங்களோட பயிற்சி பெற இடங்கள், அது எல்லாத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு 9 இடத்துல பாகிஸ்தான் பார்டர் அந்த பாகிஸ்தானுக்குள்ள 9 இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்க. அந்த அட்டாக்ல முற்றிலுமா தகர் தெரியப்பட்டிருக்கு. தீவிரவாதிகள் கிட்டத்தட்ட 70-100 பேர் வரைக்கும் இறந்துருக்கலாம் அப்படிலாம் சொல்லப்படுது. ஸோ இது எல்லாமே நீங்க நியூஸ்லயும் பார்த்துருப்பீங்க. அந்த பகல்காம் அட்டாக்கான பதிலடியா ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்ற ஒரு ஆப்ரேஷன் அப்படி பதிலடி கொடுத்துருக்கு. ஆனா என்னன்னா, இந்தியா வந்துட்டு முன்வைக்கிற விஷயங்கள் என்னன்னா, நாங்க வந்துட்டு பாகிஸ்தான் அந்த நார்மல் பீப்புள்ஸ், பாகிஸ்தானோட ஜனங்களை, அந்த சாதாரண ஜனங்களை அட்டாக் பண்றது எங்களோட நோக்கமே கிடையாது. அதே மாதிரி பாகிஸ்தான் ராணுவத்தை அட்டாக் பண்றது கூட எங்களுடைய நோக்கம் கிடையாது. ஒன்லி தீவிரவாதிகளையும் தீவிரவாதிகள் அமைப்புகளையும் அழிக்கிறதா எங்க வேலை, அதுதான் எங்களோட நோக்கம் அப்படின்ற எண்ணத்துலதான் நாங்க அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்தியா வந்துட்டு அவங்களோட வாதத்தை எடுத்து முன்வைக்கிறாங்க. அதற்குரிய ப்ரூஃபையும் எடுத்து முன்வைக்கிறாங்க. அவங்க எங்கேயுமே இதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணது பாகிஸ்தானோட சாதாரண மக்கள் இருக்கிற ஏரியாவோ, பாகிஸ்தானோட ராணுவம் இருக்கிற ஏரியாவோ எதுவுமே அட்டாக் பண்ணல. அவங்க ஒன் அண்ட் ஒன்லி தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த தான், அந்த பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இருக்கிற இடத்த மட்டும்தான் புரிய வச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஆனா பாகிஸ்தான் வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த மாதிரி தீவிரவாதிகள் அமைப்புகளுக்கு நாங்க துணை போகல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இப்படி பாகிஸ்தானுக்குள்ள இருக்க இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதை இந்தியா வந்துட்டு கண்டிச்சது இல்லை. பாகிஸ்தான் திரும்ப இந்தியா பக்கமே தவறு சொல்றாங்க. நீங்க வந்துட்டு எங்களை தவறா எப்பயுமே சித்தரிக்கிறீங்க, நீங்க எப்பயுமே தவறாவே சொல்றீங்க, எங்களுக்கும் இந்த தீவிரவாத அமைப்புகளுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இந்தியா அட்டாக் பண்ணதுல கூட பாகிஸ்தான் நீங்க சாதாரண ஜனங்கள்லாம் கொண்டிருக்கீங்க, எங்களோட பாகிஸ்தான் மக்களை கொண்டிருக்கீங்க, தீவிரவாதிகளை கொள்றேன்னு சொல்லிட்டு பொய் பழி போடுறாங்க. ஆனா அதற்குரிய பிக்சர்லாம் காமிக்க மாட்டாங்க. ஒன்லி தீவிரவாதிகள் தான் அதில் செத்துருக்குறாங்க. ஸோ இதுல இந்தியா இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதற்கு நீங்க பதில் தாக்குதல் நடத்துனீங்க அப்படின்னா திரும்ப நாங்க உங்களுக்கு பதில் தாக்குதல் நடத்த எந்த விதத்திலையும் தயங்க மாட்டோம், அஞ்ச மாட்டோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விட்டுருக்குறாங்க. ஸோ போர் பதற்றம், போர் எப்ப வேணாலும் தொடங்கலாம் அப்படின்ற ஒரு பதட்டம் இருக்கனால நாங்க அதற்குரிய தயார் நிலையில இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போதைக்கு வீடியோ போட முடியுமா அப்படின்னு தெரியல, பொறுத்து பார்ப்போம். இன்னொன்னு நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம ஊர்கள்லயும் பல இடங்கள்லயும் இந்த பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில இந்த பிரச்சனைனால அக்கம் பக்கத்துல இருக்க முஸ்லீம்களை நிறைய பேர் சேர்ந்து தாக்குறாங்க. நிறைய பேர் அவங்களும் எதிரியா, பாகிஸ்தான் நாட்டு எதிரியா பாக்குற விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. அவங்களுக்கு இடையில சண்டை போடுற விஷயங்கள்லாம் நடக்குது. இதை நான் பாக்குறேன். எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இந்த விஷயங்கள்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. நான் ஏற்கனவே இது முந்தைய வீடியோல பகல்காம் தாக்குதலை போய் சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்துக்கும் நம் நாட்டுக்குள்ள இருக்க முஸ்லீம்களுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. சரிங்களா, அவங்க சாதாரண மக்கள். எப்படி நீங்க ஒரு தெய்வத்தை கும்பிடுறீங்களோ அது மாதிரி அவங்க அவங்க கடவுளை கும்பிடுறாங்க. மற்றபடி தீவிரவாதிகளுக்கும் பொதுவாக இருக்க அந்த முஸ்லீம் மக்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ அக்கம் பக்கத்துல இருக்க அந்த முஸ்லீம்களோட சண்டை போடுறது, அவங்களையும் நீங்க தீவிரவாதியா பாக்குறது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம அவங்கள வந்துட்டு நீங்க எப்படியாவது அவங்கள எப்படியாவது விரட்டணும் அப்படின்ட்டு நினைக்கிறதெல்லாம் அந்த தவறை செய்யாதீங்க. அந்த மதத்தை சேர்ந்தவங்க யாரோ ஒரு தீவிரவாதியா இருந்து ஒரு தப்பு செஞ்சாங்கன்னா அந்த மதத்துல இருக்க எல்லாருமே கெட்டவங்க அப்படின்னு பாக்குறது ரொம்ப தப்பு. அந்த தவறை யாரும் செய்யாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம இந்திய அரசாங்கம் கூட பாகிஸ்தான் நாட்டுல இருக்க அந்த தீவிரவாத அமைப்புகளை தான் அழிக்கணும்னு நினைக்கிறத ஒழிச்சு பாகிஸ்தான் மக்களவே அழிக்கணும்னு நினைக்கல. சரிங்களா, அதனால உங்க அக்கம் பக்கத்துல இருக்க முஸ்லீம்களை மேல நீங்க கோபத்தை காட்டுறது, வெறுப்பு காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை யாருமே செய்யாதீங்க. இந்த வீடியோ மூலியமா நான் இதை தான் தெரியப்படுத்துன்னு நினைச்சேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம், என்னதான் இங்க பார்டர்ல நின்னு அவங்க உயிரை பணைய வச்சு எதிர் நாட்டோட சண்டை போட்டு நம்ம நாட்டை காப்பாத்தினாலும், நம்ம ராணுவ வீரர்கள், இந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் சரி, அவங்க நம் நாட்டுக்குள்ள வந்தா நம் நாட்டுக்குள்ள இருக்க பண பலம் படைத்தவங்கள்ட்டையும் அதிகாரத்துல இருக்கவங்கள்ட்ட அரசியல்வாதிகள்ட்டையும் கை கட்டி நிக்க வேண்டிய சூழ்நிலை தான் வருது. அவங்கள ஒரு 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 நம் நாட்டை காப்பாத்தின தியாகிகள், வீரர்கள் அப்படின்ற எண்ணத்துல யாருமே பாக்குறது கிடையாது. அப்படியே ஒரு சின்ன வேலைக்கு அலைய விடுறது, இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அவங்களை மதிக்காம அவங்கள எப்ப ஒரு நார்மல் பீப்புள் மாதிரி அலைய விடுறது. சாதாரண பீப்புளவே அப்படி செய்யக்கூடாது. ராணுவ வீரர்களை கூட என்ன பெரிய ராணுவ வீரர்கள், நீங்களாம் காட்டு போலீஸ் அப்படின்லாம் சொல்றதை நானே கேட்டிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செயல்லாம் செய்யறத பார்த்தா சொல்லப்போனா ரொம்ப வருத்தமா இருக்குது. ராணுவ வீரனும் விவசாயியும் ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். எப்படின்னா, எப்படி விவசாயி தான் நிலத்தை உழுது அதை வம்பாடுபட்டு பயிரிட்டு ரத்த வேறு செஞ்சு அதை பாதுகாத்து எல்லா வேலையும் செஞ்சு அதோட விளைச்சலை, அது அரிசியோ பருப்போ இல்ல காய்கறியோ அதோட விளைச்சலை எடுத்து 1 கிலோ இப்போ 100 ரூபா போக வேண்டிய ஒரு இடத்துல அதை வியாபாரிகள் அடிமட்ட விலைக்கு 10 ரூபாய் கொடுத்தா கொடு அப்படின்னு வாங்கிட்டு போய் திரும்ப அதை வியாபாரத்துல அந்த விவசாயிக்கு அது 100 ரூபாய் வந்து சேரும். ஸோ இதே நிலைமை தான், அவங்க கை கட்டி நிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இதே மாதிரி நிலைமை தான் ராணுவ வீரர்களுக்கு. அந்த தாய் நாட்டவே அவங்க காப்பாத்துறாங்க. ஆனா அந்த நாட்டுக்குள்ள வந்துட்டு பல பணம் பல படைச்சவங்க, பல அதிகாரி அரசியல்கிட்ட கை கட்டி நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ராணுவ வீரர்கள் இவங்க சரி இவங்கெல்லாம் நம்ம நாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு குறைந்தபட்ச ரெஸ்பெக்ட் மரியாதை கூட இன்னைக்கு நிலைமைக்கு யாரும் தரமாட்டுறாங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பா தெரியும். இந்த விஷயங்கள்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ல வேண்டிய விஷயத்தை சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தெரியாது. ஏன்னா நாங்கள்லாம் போகிறது வெளியே அங்கே ஸ்டாண்ட் பைல இருக்கிறோம். எப்போ வேணாலும் எங்களுக்குரிய ஆர்டர் வரும், நாங்கள் கிளம்பணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அதனால அடுத்து இந்த நிலைமைகள்லாம் மாறி எல்லாமே நார்மலானதுக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ போடுவேன். இந்த சேனல்ல வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. எப்பவுமே எங்களோட இணைஞ்சிருங்க. முடிஞ்சா எங்களுக்காக நீங்கள் வந்துட்டு உங்க கடவுளை வேண்டிக்கங்க. அந்த நாட்டோட ராணுவ வீரர்கள் அனைவருக்காகவுமே வேண்டிக்கங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.